மதுரை மீனாட்சி பதிப்பகம். தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். ஜனவரி 1995. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற விவாதம் சீரிய முறையிலே அமைந்திருந்தது. ஆக்கப்பூர்வமான நல்ல கருத்துக்களை வழங்கிய உறுப்பினர்களுக்கும் ஆவேசமாக விமர்சனம் செய்தவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள அமைச்சர் அவர்கள் பல புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றியும் இந்த அறிக்கையிலே வந்திருப்பதை உறுப்பினர்கள் பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விலைவாசி உயர்வை பற்றி பலர் குறிப்பிட்டார்கள். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசிய அளவில் நிலவுகிற பணவீக்கம்தான் பொருள்களின் விலை ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக அந்த நிலைமை இருந்தாலும் இந்த அரசு தனது பொறுப்பை தட்டி கழித்து விடவில்லை. மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் உணவுப் பொருள்களின் விலை ஏறிவிடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அண்மையில் பொது விநியோக முறையில் வழங்கப்படுகிற அரிசி விலையை ஏற்றினார்கள். அப்படி இருந்தும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் அரிசி விலை ஏறாமல் உதவித்தொகை வழங்கி அதை ஈடு கட்டுகிறோம். அடுத்து, நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மறந்துவிட்டு விளையாட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவிடுகிறீர்களே என ஒரு உறுப்பினர் கேட்டார். அவர் கேட்பது மட்டுமல்ல, நாட்டிலும் சிலர் அந்த தவறான எண்ணப்போக்கில் நடமாடுகிறார்கள். அவர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை இந்த அவையின் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். மனித வாழ்க்கை அப்பத்தில் மட்டுமே அமைந்து விடுவதில்லை என்று இயேசுநாதர் சொன்னதாக பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது. அதாவது, சோறு மட்டுமே வாழ்க்கை அல்ல, மானமும் மரியாதையும் இருந்தால்தான் மனிதனாக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறான். அதேபோல இலக்கியவாதிகள், அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், கலை மேதைகள் போன்றவர்களால் ஒரு நாட்டிற்கு மரியாதை கிடைக்கிறது. அந்த வரிசையில் விளையாட்டு வீரர்களாலும் ஒரு நாடு உலக அரங்கில் கௌரவம் பெற முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 60 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்திய நாடு உலக விளையாட்டு அரங்கத்தில் தலைநிமிர்ந்து நிற்க முடியவில்லை. சில கோடி மக்களை கொண்டுள்ள பல சிறு நாடுகள் வெற்றி மாலை சூடி பவனி வருகின்றன. இந்த நிலை மாறி நமது நாட்டுக்கு உரிய இடம் உலக விளையாட்டு அரங்கில் கிடைக்க வேண்டுமென்றால் தகுதியான வீரர்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும். சிறந்த பயிற்சியும் உடல் வளமும் பெற வேண்டும். அந்த முயற்சியின் முதல் கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு அரங்கங்களும் விடுதிகளும் கட்டுவதற்கான திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். வருகிற ஆண்டுகளில் தமிழ்நாடு வீரர்களும் வீராங்கனைகளும் தேசிய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் வெற்றி மாலை சூடுவார்கள். நாமும் மதிக்கப்படுவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இளைஞர்களை இந்த துறைக்கு ஈர்க்க வேண்டும் என்பதற்காக சாதனை புரியும் வீரர்களுக்கு ₹1,00,000 பணமுடிப்பு வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறோம். எனவே விளையாட்டுத்துறைக்கு செலவிடப்படும் நிதி வீணானது அல்ல என்பதை புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். புதிய சர்க்கரை ஆலைகளை உருவாக்க வேண்டுமென்ற கோரிக்கை இங்கே எழுந்தது. அதற்கான ஆய்வுகள் முடிந்துவிட்டன. வருகின்ற ஆண்டில் 4 ஆலைகள் அமைக்கும் பணி தொடங்கப்பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கரும்புக்கு ஆலைகளில் கொடுக்கப்படும் விலை கட்டுப்படியாகவில்லை என்ற குறை இங்கே சொல்லப்பட்டது. அதை சீரமைப்பதற்கான ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதன்படி கரும்பு பயிரிடும் விவசாயிகளின் பிரதிநிதிகளையும் சர்க்கரை ஆலை அதிபர்களையும் அழைத்து பேச முடிவு செய்திருப்பதால் நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் என்ற அளவில் சொல்லி அமைகிறேன். வணக்கம்.